சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. கட்சி ஒரு மாதிரி ரெண்டா உடஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். இப்போ அந்த கட்சியோட நிலை என்னவா இருக்கு? உதாரணத்துக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது பீக்ல இருக்கும்போதே வந்து நடிகர் அஜித் குமாரை வந்துட்டு அவங்க ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? அரசியல் ஆசைன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க வாங்க, என்ன எதுக்கு நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு அப்புறம் இந்த கட்சி அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க எடுக்கணும் அப்படின்னா நீங்க விரும்புனீங்கன்னா அப்படியே தூக்கி கட்சியை உங்ககிட்ட கொடுத்துறேன். ஏன் வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் அஜித் குமாரை கூப்பிடுறாங்க அப்படின்னா இங்க ஆளுமை தன்மை இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் வேணும். அது என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த பப்ளிக் ஃபிகர் கூட இருந்த, அதாவது வந்துட்டு தனக்கு வாழ்க்கை கொடுத்த சசிகலா அவர்களே வந்துட்டு டக்குன்னு வெளியேற்றிட்டாரு இல்லை அனுப்பிட்டாருன்னு போது அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். என்னைக்கு வேணாலும் நம்மள என்ன வேணாலும் பண்ணலான்ற இந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது வந்துட்டு அங்க கட்சியில உள்ள இருக்கக்கூடிய அத்தனை அடுத்த கட்ட தலைவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு கலக்கத்தை கொடுக்கும். பிஜேபியோட கூட்டணி வச்சது என்ன பெரிய தப்பா, அது என்ன ஒரு வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஹிஸ்டரியில நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா பிஜேபிங்கிற கட்சியோட எந்த கட்சி இணைஞ்சாலும், ஏன்னா இது வந்துட்டு எப்படின்னா டிஎன்ஏல மரபு ரீதியா மண்டிக்குள்ள ஏறிச்சு. பிஜேபியில் இருக்கவங்க நல்லவனா கூட இருக்கலாம், பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ ரொம்ப நல்லவரா கூட இருக்கலாம், அதெல்லாம் இங்க விஷயம் கிடையாது. பிஜேபிங்கிற ஒரு சின்னத்தோட பிஜேபிங்கிற ஒரு கூட்டணியோட எந்த கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வேலை செஞ்சாலும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அஷ்ரஃப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். இது அதிமுகல ஏற்பட்ட பிளவுகள் தான், கட்சி ஒரு மாதிரி ரெண்டா உடஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். இப்போ அந்த கட்சியோட நிலை என்னவா இருக்கு? இல்லை, அந்த கட்சியோட நிலை அப்படிங்கிறத விட ஐயா எடப்பாடி அவர்களோட நிலை அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா அதிமுகங்கிற கட்சி எனக்கு தெரிஞ்சு இன்னும் சில காலங்கள் வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய தலைமை பண்பு கொண்ட மனிதர்களை வச்சு இயங்கும். எப்படியோ அது நடந்துகிட்டு தான் இருக்கணும் வைங்களேன். எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு அதிக தொண்டர்கள் கொண்ட இரண்டாம் பெரிய கட்சி தமிழ்நாட்டில் இப்போதான் தாவேகெல்லாம் உள்ள வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி திமுக அதிமுக தான் வைங்களேன். அப்படி இருக்கும்போது அதிக தொண்டர்கள் கொண்ட ஒரு பலம் வாய்ந்த கட்சி தான் அதிமுக. ஆனால் அந்த அதிமுகவினுடைய பலத்தை நிறுவுவதற்கு இல்லை அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான தலைமை அப்படிங்கிறது தான் அங்கே இல்லை. சரி, அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ எடப்பாடி அவர்கள் தான் கடைசியாக இருந்தார். இப்போ அவர் தான் இருக்காருன்னு வைங்களேன். ஆனால் இங்கே சிக்கல் என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது பீக்ல இருக்கும்போதே வந்து நடிகர் அஜித் குமாரை வந்துட்டு அவங்க ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? அரசியல் ஆசைன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க வாங்க, என்ன எதுக்கு நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு அப்புறம் இந்த கட்சி அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க எடுக்கணும் அப்படின்னா நீங்க விரும்புனீங்கன்னா அப்படியே தூக்கி கட்சியை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீங்க வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிக்கோங்க, நீங்க வந்துட்டு என்னோட போஸ்ட்ல வந்துருங்கிறது தான் அவங்க கொடுத்த ஒரு ஆஃபர். இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம். அது அன்னைக்கே வந்துட்டு அவங்க அவர் வந்துட்டு அஜித் குமார் சிஎம்லாம் ஆக்கிட மாட்டாங்க. பட் எனக்கு அடுத்து அஜித் குமார் தாங்கிறத வந்துட்டு எப்படி எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு எனக்கு அடுத்து ஜெயலலிதா அவர்கள் தான் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு மாதிரி சமிக்கைகளில் காட்டினாங்களோ, ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிட்டு இருப்பாங்க என்னுடைய அரசியல் வாரிசு வந்துட்டு அஜித் குமார் தான், ஸோ அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு. ஏன் வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் அஜித் குமாரை கூப்பிடுறாங்க அப்படின்னா இங்க ஆளுமை தன்மை இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் வேணும். அது என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த பப்ளிக் ஃபிகர், இந்த டாமினன்ட் ஃபிகர். இப்போ இன்னைக்கு தாவேகாவை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்துட்டு ஆளுமை செலுத்துறாரா, விஜய் வந்துட்டு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காரு அப்படிங்கிறது வரக்கூடிய காலங்களில் தெரியும். ஆனா அந்த முகம் இருக்கு இல்லையா, இந்த பப்ளிக் ஃபிகர் முகம் வந்துட்டு தமிழ்நாட்டு அரசியலில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக தான் இருக்கு. கூட அது இத்தனை ஆண்டு காலமா அது சரியாகவும் இருந்துதான் இருக்கு. அது எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இப்போ இன்னைக்கு கட்சி வந்துட்டு உதயநிதிக்கு போயிட்டு இருக்கு. உதயநிதியை நீங்க பாத்தீங்கன்னா கூட ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு ஒரு ப்ராமினன்ட் ஃபிகராக தான் அவங்க இருக்கிறாங்க. நடிச்சதுனால மட்டும் கிடையாது. ஒரு 10 பேர் நின்றா ஒருத்தவங்க மட்டும் துண்டா தனியா தெரியுமா, அவன் அழகா இருக்க மாட்டான், அழகுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் ஆனால் அவங்க கிட்ட ஒரு ஏதோ ஒன்று இருக்கும், இவனை நம்பி ஏதோ நம்ம பண்ணலாம் அப்படின்னு மீதி அந்த 9 பேரும் நம்புவாங்கல்ல, அந்த நம்பகத்தன்மை ஒன்று இருக்குல்ல, அது அஜித் குமார்கிட்ட இருந்ததாக அவங்க நம்பினாங்க. அதனால தான் கூப்பிட்டாங்க. அவர் வரல, அவர் வந்துட்டு கார் தான் ஓட்டுன்னு சொல்லி போயிட்டாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னும் போது அவங்க அன்னைக்கு யோசிச்சதனுடைய விளைவு தான் இன்னைக்கு கட்சி வந்துட்டு சின்னாபின்னமா உடைஞ்சு போயிருக்கிறதுக்கான ஒரு காரணங்கள். இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, கட்சிக்கு ஒரு தலைமை வேணும் அப்படின்னும் போது சசிகலா அவர்கள் உள்ள வரணும்னு பார்க்குறாங்க. பட் சசிகலா அவர்கள் அன்றையிலிருந்தே ஜெயலலிதா அவர்களோட கூடவே இருந்தவங்க தான். கட்சியை சசிகலா கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கே வந்துட்டு அம்மையார் சொல்லியிருப்பாங்க, நீ எடுத்து பார்த்துக்கோமா, எனக்கு அப்புறம் நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். பட் அவங்களுக்கு அப்படியெல்லாம் பெருசாக வந்துட்டு ஒரு எண்ணம் இல்லை ஜெயலலிதா அவர்களுக்கு. அவங்க நினச்ச மாதிரியே சசிகலா உள்ளே வராங்க. உள்ளே வந்து கொஞ்சம் டைமில் வந்துட்டு எடப்பாடியை வந்துட்டு போஸ்ட் கொடுக்குறாங்க, சிஎம் ஆகட்டும்னு சொல்லி எல்லாமே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி எடப்பாடி ஒரு காலகட்டத்தில் வந்து ரிசைன் பண்ணுறாரு. திருப்பி வந்து சசிகலா அவர்கள் சிஎம் ஆக பொறுப்பேற்கக்கூடிய ஒரு சூழலில் வந்துட்டு சொத்து குளிப்பு வழக்கு வருது. ஆட்டோமேட்டிக்காக போய் பெங்களூர் ஜெயிலில் இருக்கிறாங்கன்ற ஒரு சூழல். இங்கே வந்துட்டு எடப்பாடி அவர்களை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, பொதுவாக இப்போ நான் அவங்களை நம்புறேன் அப்படின்னா என்ன, இப்போ நம்ம என்ன நம்பிக்கை இருக்கும்,
நமக்கு வந்துட்டு எப்படி இருந்தாலும் வந்துட்டு இந்த பையன் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நார்மலாக கரெக்டாக நம்ம சொல்கிறத கேட்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை ஒரு 10 வருஷம் கழிச்சோ இல்லை 5 வருஷம் கழிச்சோ நீங்களே போட்டு தள்ளுறீங்க அப்படின்னு வைங்களேன், அந்த நம்பிக்கையை எப்படி ஆகும்? அப்படித்தான் எடப்பாடிக்கும் சசிகலாவுக்குமான உறவையே நம்ம பார்க்கணும். ஏன்னா சசிகலா அவர்கள் வந்துட்டு 100% நம்புறாங்க யார, சரி எடப்பாடி வந்துட்டு நம்ம கரெக்டா இருப்பாரு அப்படின்னு. அந்த நம்பிக்கையை வந்துட்டு எடப்பாடி அவர்கள் பூர்த்தி செய்யல. ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க திருப்பி வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு கட்சியில உரிய அங்கீகாரமோ பதவியோ எதுவும் வழங்கல. ஆட்டோமேட்டிக்கா கட்சி உடையுது, அவங்க வெளியேறாங்க இல்ல வெளியேற்றப்படுறாங்க. இப்படி எல்லா விதமான சூழலும் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உள்ளுக்குள்ள தொண்டர்கள் அப்புறம் வந்துட்டு கூட இருக்கக்கூடிய சகாக்கள்னு ஒரு கூட்டம் இருக்கும்ல, அவங்க கவனிப்பாங்கல்ல, என்னையா எடப்பாடி கூட இருந்த, அதாவது வந்துட்டு தனக்கு வாழ்க்கை கொடுத்த சசிகலா அவர்களே வந்துட்டு டக்குன்னு வெளியேற்றிட்டாரு இல்லை அனுப்பிட்டாருன்னும் போது அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்துறோம், என்னைக்கு வேணாலும் நம்மள என்ன வேணாலும் பண்ணலான்ற இந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது வந்துட்டு அங்க கட்சியில உள்ள இருக்கக்கூடிய அத்தனை அடுத்த கட்ட தலைவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு கலக்கத்தை கொடுக்கும். இப்ப நம்மளே எப்படி யோசிக்கிறோம்னா, அரசியல்வாதிகள் எப்படி யோசிப்பாங்க, இன்னும் வேகமா வீரியமா கொஞ்சம் கன்னிங்கா கொஞ்சம் நயவஞ்சகத்தனத்தோட தான் யோசிப்பாங்க. அரசியல்வாதியில உள்ள இருக்கிற எல்லாருமே என்ன வந்துட்டு சார்லி படத்துல ஒரு துல்கர் சல்மானா என்ன, வாய்ப்பே இல்லை. எல்லாருக்குமே அங்க வந்துட்டு இந்த என்ன சொல்றது, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற ஒரு நிலை தான். ஏதோ ஒரு தருணத்துல வந்துட்டு ஒரு பெரிய மீன் வந்துட்டு இன்னொரு சின்ன மீனை திங்கும். இதுதான் அரசியலினுடைய ஒரு விதி, அதை நம்ம எதுவுமே மாற்ற முடியாதுன்னு. அப்ப அப்படி இருக்கும்போது அவங்க பார்ப்பாங்க இல்லையா, ஏதோ ஒரு விதத்துல இந்த மனுஷன் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு இப்படி மாறிட்டாரு. இந்த மாற்றம் வந்துட்டு உள்ள இருக்கக்கூடிய அடுத்த கட்ட பிரமுகர்களை வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. இதையெல்லாம் தாண்டி எடப்பாடி அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறுங்கிறது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி வச்சது. பிஜேபியோட கூட்டணி வச்சது என்ன பெரிய தப்பா, அது என்ன ஒரு வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டு ஹிஸ்டரியில நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, பிஜேபிங்கிற கட்சியோட எந்த கட்சி இணைஞ்சாலும் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எப்பயாவது வந்துட்டு சில இடங்கள்ல சேர்ந்துக்கலாமே தவிர்த்து, ஒரு என்டிஏ கூட்டணின்னு சொல்லி ஒரு கூட்டணி அமைச்சு பல ஆண்டு காலமா அவங்களோட பயணிக்கக்கூடிய ஒரு நிலையில வந்துட்டு தமிழ்நாட்டில் எந்த கட்சி இருந்தாலும் அந்த கட்சி தேராது. பிஜேபியோடு எந்த கட்சி பயணிச்சாலும் லாங் டேர்ம்ல நிச்சயமா தமிழ்நாட்டில் மக்கள் வந்துட்டு அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இது வந்துட்டு எப்படின்னா டிஎன்ஏல மரபு ரீதியாக மண்டிக்குள்ள ஏறிடுச்சு. பிஜேபியில் இருக்கவங்க நல்லவனாக கூட இருக்கலாம், பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ ரொம்ப நல்லவராக கூட இருக்கலாம், அதெல்லாம் இங்கே விஷயம் கிடையாது. பிஜேபிங்கிற ஒரு சின்னத்தோட பிஜேபிங்கிற ஒரு கூட்டணியோட எந்த கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வேலை செஞ்சாலும் தமிழ்நாட்டுக்குள்ள ஜெயிக்க முடியாது, ஊடுருவ முடியாது. இதுதான் யதார்த்தம். இது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, கேரளாவுக்கும் அதே நிலைமை தான். தமிழ்நாடு அண்ட் கேரளாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபிங்கிறது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, கேட்க பிடிக்காத ஒரு சொல்லு தான். இந்த தவறை வந்துட்டு எடப்பாடி பண்றாரு இல்லையா, பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சியினுடைய உடைவு இப்போ 2021 எலெக்ஷன்ல வந்துட்டு அவங்க 2 பேரும் கூட்டணி செய்றாங்க, என்டிஏ கூட்டணி உருவாகுது. இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 வருஷத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா முழுக்க தோல்வி தான். 2021 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி, 11 தோல்வி, ஆமா எக்கச்சக்கமான தோல்வி, திருப்பி இந்த முறையும் தோல்வியும் போது எல்லா விதத்திலையும் தோல்வியை சந்தித்த ஒரு கூட்டணி. அந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி. அப்படின்னு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சிவி சண்முகமா இருக்கட்டும், இவங்க எல்லாமே என்ன யோசிப்பாங்க, ஐயா நீங்க பண்றது சரியில்லை, இதை வந்துட்டு ஒன்றும் மாற்றணும், இல்லை நீங்களே மாறிடுங்கன்னு. அந்த ஒரு சூழலுக்கு தான் இன்னைக்கு வந்துட்டு அதிமுக தள்ளப்பட்டிருக்கு. அதனால தான் எடப்பாடி அவர்களை வெளியேற்றணும், இல்லை எடப்பாடி வந்துட்டு வேண்டாம், இல்லை எடப்பாடிக்கு எதிராக தான் நாங்கள் வந்துட்டு தாவேக்காக வாக்களிப்போங்கிற இந்த சூழல் வந்துட்டு எம்எல்ஏஸ் மத்தியிலே வந்திருக்குது, அடுத்த கட்ட தலைவர்கள் மத்தியிலே வந்திருக்கு, தொண்டர்கள் மத்தியிலே அப்படிதான் இருக்கு. இல்லை இப்போ அவங்களுக்கு விஜய்க்கு ஆதரவாக கொடுத்த 20 பேரை வந்து கட்சியில இருந்து அதிரடியா வந்து எடப்பாடி வந்து தூக்கியிருக்காரு. இல்ல அவரு என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னா, ஜெயலலிதா தான் நம்ம அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு. இப்போ விஜயவே ஆட்சி செய்யும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஜெயலலிதா மாதிரி ஆட்சி செய்தார் அப்படின்னு. விஜய் ஜெயலலிதா மாதிரி ஆட்சி செஞ்சார் அப்படின்னா அவர் ரொம்ப நாளா மக்கள் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜெயலலிதா அவர்களை செய்த ஆட்சிங்கிறது வந்துட்டு ஒரு வேகமான ஆளுமையான, அதே சமயம் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன சர்வாதிகாரி அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான். அதை ஏன் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஒரு பெண்ணா இருந்து அதை கரெக்டா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல். இதே வந்துட்டு அந்த இடத்துல கலைஞர் அப்படி இருந்திருந்தாலோ, இல்ல ஸ்டாலின் அப்படி இருந்திருந்தாலோ, இல்ல எந்த ஆண் அப்படி இருந்திருந்தாலோ நசிக்கிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது சாத்தியமே கிடையாது. பட் ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதை செய்யும் போது என்னன்னா, மக்களும் சரி பெண்களும் சரி, ஒரு பெண் இப்படி இருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு சந்திச்சு வந்திருப்பாங்க, அப்போ அவங்க செய்யறது சரிதான்னு இந்த ஒரு பின்பமும் இமேஜும் அவங்களுக்கு இருந்தது. அதனால அது பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் தாண்டி அவங்க ஏதோ ஒரு விதத்துல அவங்க அந்த மாதிரி கண்ட்ரோலா இருந்ததுனால தான் அந்த கட்சி உடையாம இருந்ததுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதை நம்ம இப்ப புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு அவங்க இல்லாத போது அந்த கட்சி வந்துட்டு எத்தனை துண்டா இருக்குன்னு நமக்கே தெரியல. இருறாங்க, அந்த பக்கம்ன்றாங்க, சின்னம்மா கட்சி, ஏகப்பட்ட கட்சி. ஆக மொத்தம் வந்துட்டு ஒரு அதிமுக தான் அப்படியே பிச்சு 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 ஆல்மோஸ்ட் வந்துட்டு எப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு மினி இட்லி கொடுக்குற மாதிரி கிட்டத்தட்ட 14-15 துண்டு ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவங்க அந்த கட்சியை ஹேண்டில் பண்ண விதம் சரிதான். அந்த கட்சியில வந்துட்டு வரவங்க எல்லாரையும் வந்துட்டு முட்டிக்கால் போட விட்டு கீழே குனிஞ்சு அப்படியே சாஷ்டாங்கமா எவ்வளோ வச்சாங்கல்ல, சரிதான். ஏன்னா அப்படி வச்சதுனால தான் அந்த கட்சி கட்டுக்கோப்பா உடையாம இருந்திருக்கு. அப்போ அந்த பெண் உண்மையிலேயே அயன் லேடி தான். அந்த அம்மா செஞ்சது எல்லாமே சரிதான். பட் இன்னைக்கு நம்ம சரின்னு சொல்றோம். அன்னைக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு எதிர்கருத்து இருந்திருக்கலாம். ஆனா அது எதிர்கருத்து கூட எதிர்கருத்தா இல்லாம இருந்தது காரணம் என்னன்னா, ஒரு பெண் ஆளுமையோடு இருக்காங்கிற அந்த ஒரு பாயிண்ட் தான்.
ஸோ இன்னைக்கு தேதியில் வந்துட்டு எடப்பாடி அவர்கள் வந்துட்டு அப்படி ஒரு சூழலில் வந்துட்டு ஹேண்டில் பண்ணாருன்னு வைங்களேன். டக்கு டக்குன்னு 20-25 பேரை துரத்தி விடுறது, டக்கு டக்குன்னு வந்துட்டு இது சரியில்லைன்னு மாத்துறதுங்கிற ஒரு நிலையில இருந்ததுன்னா மக்கள் ஏத்துக்கிறாங்கன்றது அப்புறம். இன்னைக்கு மக்கள் ஏத்துக்கக்கூடிய இடத்துல எடப்பாடி அவர்கள் இல்லை. ஏன்னா ஆட்சியும் இல்லை, அதிகாரம் இல்லை, அவருக்கு எதுவுமே இல்லை. ஆனா தொண்டர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. கட்சியில் இருக்கிறவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஐயோ நீயும் நானும் ஒன்று தான், நேற்று வரைக்கும் நீ என்ன டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தோம், திடீர்னு என்ன டீ கிளாஸ் தூக்கி மேலே அடிக்கிறேன்னு கேள்வி கேட்பாங்க. இப்போ பல வருஷமா வந்துட்டு ஒரு இமேஜோடவே பார்த்த ஜெயலலிதா அவர்கள் ஏதாவது செஞ்சா கூட கீழே இருக்கிறவங்க ஏத்துப்பாங்க. நம்ம கூட இருந்து ஜெயலலிதா அவர்களோட திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு நீயும் வந்துட்டு இப்படியே குனிஞ்சிக்கிட்டு எஞ்சிக்கிட்டு இருந்த நம்ம கூட்டத்திலேயே ஒருத்தன் திடீர்னு தலைவனாகி அந்த தலைவன் வந்துட்டு இருக்கிற 20-25 பேரையும் துரத்தி அடிச்சு விட்டு வெளியில துரத்துனா ஏத்துப்பீங்களா? ஏத்துக்க மாட்டோம்ல. அந்த ஏத்துக்காத மனநிலை தான் இன்னைக்கு அதிமுக இருக்கு. இப்ப இதை வந்து பாஜக வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா? இப்ப வந்து ஒரு 20 எம்எல்ஏ ஜெயிச்சதே வந்து ஒரு 53 நினைக்கிறேன் அலையன்ஸோட சேர்த்து. அதுல வந்து 20 பேர் வெளியே போயிட்டாங்க. இதனால வந்து பாஜக வந்து எந்த முடிவுமே எடுக்கலையா? தலைமை மாற்றம் வர்றதுக்கு இல்ல எதுவுமே இல்லையா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகங்கிற கட்சி செல்லா காசு. அதுதான் யதார்த்தமான உண்மை. மத்தியில் இருக்கலாம், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்துட்டு எப்படியாவது 1 சீட் 2 சீட் ஜெயிச்சிட மாட்டோமா, நம்மளுடைய ஒரு பேஸையும் இங்கே கொண்டு வந்துட மாட்டோமான்னு ஆசைப்படக்கூடிய ஒரு கத்துக்குட்டி கட்சி தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக. ஆனால் அப்பேற்பட்ட பாஜகனுடைய ஒரே ஆசை என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம வரணும்னா திமுக அதிமுகவை அழிச்சு தூக்கி போட்டணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலையை மாற்றணும். இது 3வது. பட் இதுக்கு திமுக அதிமுக அழிக்க முடியும் அப்படின்னா திமுக அழிக்கிறது கஷ்டம். அதிமுக அழிக்க முடியுமானா அழிக்கிறதுக்கான சாத்தியங்கள் உண்டு. எப்படி அழிக்க முடியும்? நம்ம போய் சேர்ந்தாலே இது அழிஞ்சிடும். சொல்லுவாங்கல்ல, இந்த சில பேர் ஆம பூந்த வீடு விளங்காது இப்பெல்லாம் சில பழமொழிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு பாஜக பூந்த கட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கட்சி எப்பவுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விளங்காது. நீங்க எங்க இந்தியாவில் வேற எங்க வேணாலும் சேர்ந்து என்ன வேணாலும் பண்ணலாம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது விளங்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாஜக வந்துட்டு அதிமுகவோட சேருதுன்னும் போதே நம்ம அப்பயே புரிஞ்சுக்கலாம் இன்னும் சில ஆண்டுகள் வந்துட்டு இந்த கட்சி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு. எந்த கட்சி? பாஜக இல்ல, உள்ள சேர்ந்த பாஜக அழியாது, அதிமுக உள்வாங்கின அதிமுக எப்படியும் அழிஞ்சிருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதனால பாஜக என்ன எதிர்பார்த்துச்சோ அது நடந்துகிட்டு இருக்கு. என்னது? அதிமுக அழியணுங்கிறத எதிர்பார்த்து தான் பாஜக உள்ள வந்தது. அது ரொம்ப அழகா அழிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத தெளிவா பாக்குது. ஸோ பாஜக எந்த ஸ்டாண்டும் எடுக்காது. எப்படியாவது அடிச்சுட்டு சாவுங்க, அழிஞ்சு போங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. நான் அடுத்த எலெக்ஷனுக்கு அடுத்து யாரோட சேர்றது, எப்படி விஜய் கூட போய் சேர்றது, எப்படி தாவேகாவோட சேர்றது, இல்லை திமுக சேர்த்துக்க மாட்டாங்க, இல்லை திமுக கூட போய் சேர்ந்தா கூட நல்லா இருக்குமா, இல்லை திமுகவோட எப்படியாவது சேரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் சொத்து குவி வழக்கு அதுன்னு எதையாவது பிடிச்சி டெல்லியிலேருந்து ப்ரெஷர் கொடுத்து திமுக சேருமான்னு இவ்வளவு தான் பாஜக யோசிக்குமே தவிர்த்து அதிமுக இருக்கக்கூடிய உட்கட்சி தகராறுலாம் அது வந்துட்டு உள்ளேயே வராது. அதுக்கு சந்தோஷம் தான். அடிச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதிகபட்சம் இதில் பாதியை தாவேகால போய் சேருவீங்களா, அப்போ பாதி தாவேகா, மீதி பாதி தான் இருக்கும் அதிமுக. அந்த பாதியும் வந்துட்டு சின்னம்மா கட்சி பெரியம்மா கட்சின்னு சொல்லி பிச்சு நாராக ஆகிடப்போகுது. எனக்கு இதில் சேஃப்னு சொல்லி பாஜக அழகாக ஒதுங்கிடும். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாஜகவுக்கு ஒரு 2024 வந்து ஒரு 11% வந்து ஓட் பேங்க் வந்துச்சு. 21 கூட ஒரு 4 இடங்கள் ஜெயிச்சாங்க. ஆனா இப்ப வந்து ஒரு இடம் தானே ஜெயிச்சிருக்காங்க. இது அவங்களுக்கு வந்து சர்க்கிள் தானே? எப்படி? இல்ல, நிச்சயமா பாஜக சர்க்கிள் தான். இப்ப நீங்க இந்த 11% 10% சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் இருந்த போது இருந்த ஒரு நிலை. பாஜகவே தமிழ்நாட்டுல வெளியில தெரியறதுக்கான மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை தான். அண்ணாமலை இல்லைன்னா நமக்கு பாஜகன்ற ஒரு கட்சி இருக்குங்கிறது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. RSS அதிகபட்சம் பேசிருமே தவிர்த்து பாஜக பத்தி நம்ம பேசியே இருக்க மாட்டோம். ஆனா அண்ணாமலை த ஃபிகர் ஆஃப் யூத்துங்கிற மாதிரி அவர் வந்துட்டு பாஜகவோட உள்ள வராரு, இவர் தலைவர் அப்படி இப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ்குள்ள வராரு. அவர் பேசுற ஒவ்வொரு இடங்கள்லயும் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஈர்ப்பு இருக்கு. ஒரு பப்ளிக் ஃபிகர் தான். ஏன்னா அண்ணாமலையை வந்துட்டு நீங்க ஒரு காமன் மேனா நீங்க எடுத்துக்கவே முடியாது. அவர் வந்துட்டு காமன் மேனுங்கிற இமேஜ்குள்ள வராரு. ஆனா மக்களை ஈர்க்கக்கூடிய சக்தியில வந்துட்டு அண்ணாமலைக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பவர்ல வந்ததுதான் அது எல்லாமே. ஆனா இத்தனைக்கும் அந்த எலெக்ஷன்ல அண்ணாமலையே தோத்தாரு, அது வேற விஷயம். ஆனா மக்களை வந்துட்டு சேகரிக்க வேண்டிய வேலையை உண்டியல்ல காசு போடுற மாதிரி சேகரிச்சுட்டு தான் இருந்தார். மீண்டும் அது முடிஞ்சிருச்சு. இப்போ தலைமை மாறிடுச்சு, வேற ஒரு ஆட்கள். இப்போ யார் பாஜக தலைவர்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாதுங்கிற ஒரு இமேஜ் தான். பெருசா ஒன்றும் இதுக்கப்புறம்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அந்த காலம் முடிஞ்சிருச்சு. அதுவும் அது அதிமுகவோட இருந்ததுனால அதிமுகவுக்கு விழ வேண்டிய ஓட்டுகள், அதிமுகன்னு கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி மேல தொண்டர்கள் இருக்காங்களா, அவங்க ஓட்டு வந்துட்டு அந்த இடத்துல பாஜக நிற்கும் போது அவங்க அதிமுகவுக்கு போடணும்ல. யாருக்கு போடுவா? அதிமுகவுக்கு போடணும்னு போட்டாங்க. ஆனா இந்த முறை ஏன் வரல அப்படின்னா, விஜய அதிமுகவுக்கு மாற்றாவே மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த 20-30 வருஷத்துக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் அப்படின்னா டிஎம்கே விசஸ் டிவிகே தான். அது விஜய் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாலும் தெரியல, ரொம்ப தெளிவா தான் இருந்திருக்காரு. 2 கட்சிக்கு மட்டும்தான் போட்டின்னு ஒரு ஆரம்பத்துலன்னு சொன்னார் இல்லையா, ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு. ஏன்னா அடுத்து இன்னொரு 20-30 வருஷத்துக்கு டிஎம்கே விசஸ் டிவிகே தானே தவிர்த்து ஏடிஎம்கேங்கிறது வந்துட்டு கரைஞ்சு போயிடும். அங்கங்க துண்டு துண்டா தான் இருக்குமே தவிர்த்து அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள் வந்துட்டு ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடல, அப்புறம் இங்கே இந்த பிஜேபி ஓட்டு போடுவாங்க. அதுல தான் இவங்களுக்கு வாக்கு சதவீதம் கரைஞ்சிருச்சே தவிர்த்து வாக்கு சதவீதம் கூடுனதுக்கு ஒரு விதத்தில் அண்ணாமலை காரணம், ஒரு விதத்தில் ஏடிஎம்கேவும் அந்த கூட்டணியில் இருந்ததுனால காரணம். இப்போ அண்ணாமலையும் இல்லை, ஏடிஎம்கேவும் இல்லை.
அதனால வந்துட்டு பிஜேபிக்கு வாக்குகள் வந்துட்டு வரவே இல்லைங்கிறது யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் வந்து அதிமுகவுக்கு இந்த வாட்டி வந்து ஒரு கோடி ஓட்டுக்கு மேல 1,20,00,000 ஓட்டு மேல வந்து விழுந்திருக்கு. இப்ப அங்க வந்து தலைமையை மாத்துனாங்கன்னா வந்து அந்த கட்சி வந்து திருப்பி வளர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இல்ல அதான் இப்ப தலைமையை மாத்தணும் அப்படின்னா திருப்பி சின்னம்மா மாதிரியான ஆட்கள் யாராவது உள்ள வரணும்னு நினைப்பாங்க. சின்னம்மாவே இப்போ ஒரு இல்ல கட்சி அவங்களோட வேண்டுகோளே வந்துட்டு நீங்க வந்து தினகரனை திருப்பி கட்சிக்குள்ள இது பண்ணணும். இல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப தினகரன் வந்துட்டு அவரோட கட்சியவே ஆல்மோஸ்ட் கலைக்கிற சூழல் கொண்டாரு. ஒரே ஒரு எம்எல்ஏ காமராஜன் வச்சிருந்தாரு. அவரும் இப்போ வந்துட்டு கட்சி தாவிட்டாரு. இல்ல கட்சி தாவறதுக்கான சூழல்லையாவது இருக்காருன்னு வைங்களேன். கட்சி விட்டு தூக்கிட்டாரு. அவரை தூக்கிட்டாங்க. பட் அவர் வந்துட்டு தாவிட்டாரு. தாவேக்காக போறதுக்கான வேலைகளை வந்துட்டு ரெடி பண்ணிட்டாரு. இப்ப அவர் வந்துட்டு சுயேட்சை எம்எல்ஏ மாதிரி சும்மா கிடக்குறாரு. அவர் வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு தாவேக்காக போயிடணுன்றது அவருடைய ஒரு நிலை. ஸோ ஆக மொத்தம் வந்துட்டு இருந்த ஒரு எம்எல்ஏவும் காலி. இப்ப யாருமே இல்லாத அந்த அமமுகவில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? குக்கரும் இல்லை விசிலும் இல்லைங்கிற மாதிரி எதுவுமே இல்லை அந்த கட்சியில். அப்போ அடுத்து தினகரனுக்கான வேலை என்ன? அப்போ உடஞ்ச அதிமுகவில் நம்மளும் வந்துட்டு ஒரு ஹோல்டிங்கை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லது தானே. ஸோ அந்த ஒரு பார்வை வந்துட்டு தினகரன் அவர்களுக்கு இருப்பதும் சரியே, சின்னம்மா அவர்களுக்கும் இருப்பதும் சரியே. இப்போ சின்னம்மான்னு சொல்றது வந்துட்டு சசிகலா அவர்கள் நம்ம ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது அவங்களுக்கு இந்த ஏன் பார்வை இருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கட்சியை வளர்த்ததில் வந்துட்டு சசிகலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. ஸோ இப்போ யாராக இருந்தாலும் இப்போ இந்த கம்பெனி இருக்கு, உருவாக்குன ஒரு ஆள்னு ஒருத்தர் இருப்பார். திடீர்னு வந்துட்டு அவர் வெளியே தூக்கிட்டாங்க. வெளியில் போயிட்டா கூட கம்பெனி சுக்குநூறாக உடையுதுன்னு வைங்களேன், ஏற்றுப்பாங்களா? வெளியில இருந்து பார்க்கும்போது கூட வருத்தமா இருக்கும். டேய் நான் கஷ்டப்பட்டு வளர்த்த கம்பெனிடா, டேய் உடச்சிடாதீங்கடான்னு சொல்லி இதை சேர்க்கறதுக்கு எப்படியாவது ஒன்று பண்ணுவாங்கல்ல. ஆனால் திருப்பி அவங்க வந்து சேருவாங்களான்றது டவுட். ஆனால் அவங்களுக்கு சொந்தக்காரன் மாமா மச்சான உள்ள கொண்டு வந்து எப்படியாவது அந்த கம்பெனியை பிடிச்சி வைக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. அந்த ஆசை தான் சசிகலாவுக்கு உண்டு. எப்படியாவது தினகரனையாவது உள்ள கொண்டு வந்து தலைமையை மாற்றி எப்படியாவது இந்த கட்சியை, அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சி, ஏன்னா 1 கோடி, இப்போ நீங்கள் 1 கோடி வாக்குங்கிறீங்கல்ல, அத்தனை தொண்டர்கள் இருக்காங்க. மக்கள் கிடையாது. அதிமுக ஓட்டுப்பட்ட யாருமே மக்கள் கிடையாது. மக்கள் கிடையாதுன்னா காமன் மேன் கிடையாது, எல்லாமே தொண்டர்கள். அந்த கட்சியில் இருந்த தொண்டர்கள் தான். அப்போ அவ்வளோ பேரை வச்சுட்டு அந்த வாக்கு வங்கி வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா செதறிடும். இன்னும் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அது 50 லட்சமா மாறும். அந்த 50 லட்சம் எங்க போயிருக்கும் அப்படின்னா விஜய்க்கு போயிருக்கும். முடிஞ்சு அவ்வளவுதான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த கட்சி வந்துட்டு சின்னாம்பனம் ஆயிடும். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது காப்பாற்றலாங்கிற அந்த ஒரு எண்ணத்துல வந்துட்டு இவங்க சொல்றாங்க. அது தினகரன் தலைமைக்கு மாறினா நல்லதுங்கிறது அவங்களோட ஒரு யதார்த்தமான கணிப்பு. பட் அதுக்கெல்லாம் எடப்பாடி அவர்கள் அனுமதிப்பாரா? இல்லை அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குமா, அந்த கூட்டம் அனுமதிக்குமா? இல்லை இந்த கட்சியை வந்துட்டு 2ஆ பிரிச்சுக்கிட்டு வெளியில போறதுக்கான ஒரு வேலைகளை பண்றாங்கன்னும் போது அது யார் சாத்தியமாகும், யார் அதை அனுமதிப்பாங்கிறது தான் கேள்வியா இருக்கு. இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வர அந்த டைம்ல வந்துட்டு ஒரு 80 இடங்கள் ஆல்மோஸ்ட் அவர் தான் வந்து எதிர்க்கட்சி அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா வந்து அது அப்படியே வந்து சறுக்கி ஒரு 47 கூட்டணியோட சேர்த்து 53 வந்துச்சு. அந்த சர்க்கிள்கோட காரணம் என்னவா இருக்கும்? இல்ல இவருடைய இந்த சர்க்கிள் வந்து 2021 ஆரம்பிச்சிருச்சுங்க. 2021 எலெக்ஷன்லயே வந்துட்டு இவர் எதிர்கட்சி தலைவர் ஆகிறார். கணக்குப்படி இவர் வந்துட்டு அம்மாவனுடைய ஆட்சியை வந்துட்டு நடுவில் தவறுனதுக்கு அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இவர் சிஎம்மா மாறுறாருன்னு போது அந்த 4 ஆண்டு காலம் இவர் கட்சியை பிடிச்சது தான் எடப்பாடியினுடைய மிகப்பெரிய பிளஸ். கட்சி உடையாம பார்த்துக்கிட்டாரு. ஆனா மக்களுக்கு என்ன செஞ்சாருன்னு ஒரு கேள்வி இருக்கும்போது, நீங்க 2021 எலெக்ஷன்லயே மக்களுக்கு அவர் எதுவுமே செய்யலன்னு மக்கள் காட்டிட்டாங்க. எப்படின்னா இப்ப தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, அந்த வந்துட்டு ஒரு முதலமைச்சராக இவர் நடந்துகிட்ட விதமும் மக்களுக்கு அவர் பதில் சொன்ன விதமும் ஏற்புடையதில்லை. இப்ப நானே நியூஸ்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூத்துக்குடி சொன்னார். நிச்சயமா மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. எப்படி ஏத்துப்பாங்க? இப்போ காமனா மக்களுடைய மனநிலை என்ன இருக்கும்னா எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. ஆனா நீங்க உதாசீனப்படுத்தி ஒரு விதமான ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா மக்கள் வந்துட்டு அதை ஏத்துக்க மாட்டாங்க. பார்க்கும்போது அதை கடந்து போற மாதிரி தெரியும். ஓட்டு போடும்போது கரெக்டாக அவன் ஞாபகம் வச்சு குத்திடுவாங்க. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அதுதான் 2021 மக்கள் வந்துட்டு எடப்பாடிக்கு கொடுத்த எதிர்கட்சிங்கிற நிலை. ஏன்னா அவர் நல்லா ஆட்சி பண்ணியிருந்தாலும் சொல்ல தெரியல, டஃப்பாக கூட வந்திருக்கலாம். ஆனால் வரல. தூத்துக்குடி சூடுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க் தான் எடப்பாடி ஆட்சியில். அதே மாதிரி இந்த பொள்ளாச்சி ரேப் கேஸ்னு ஒன்று நடந்தது. அந்த நேரங்களில் அதை சுற்றி அது மாதிரியான ஒரு நிலை, இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே இருக்கு இல்லையா? இது வந்துட்டு மக்களுக்கான ஒரு அதிருப்திக்கான ஒரு பாயிண்ட். இது வந்துட்டு 2021 வந்துட்டு இதெல்லாம் தாண்டி என்டிஏ கூட்டணி பிஜேபி வருது. ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி வரும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எடப்பாடி ஆட்சி எனக்கு வேணான்னு சொல்றதுக்கு 100 காரணம் வந்துடுது. இந்த 100 காரணத்தினுடைய ஆரம்பம் 2021 ஆரம்பிச்சிருதா? அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே கொண்டுட்டு வந்து நேராக 2026 அதே கூட்டணி. இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு விஜயா திமுகவான்னு பார்க்கும்போது இவங்க 2 பேருமே இருக்கட்டும், எடப்பாடிக்கு என்ன வேலை அப்படின்ற ஒரு நிலை இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெளியே ஒதுக்கி வைக்கணுன்ற இந்த ஒரு பார்வை தான். இதெல்லாம் தாண்டி மக்கள் பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ திமுகவில் வந்துட்டு உதயநிதியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், இவங்களுக்கு ஒரு பிம்பம், அதாவது வந்துட்டு ஒரு ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் இல்லை ஒரு ஜாதி ரீதியான எந்த விதமான ஒரு பெரிய ஒரு அடையாளம்லாம் கிடையாது. அந்த அடையாளம்லாம் இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்படியே இந்த பக்கம் விஜய்க்கு வந்தீங்கன்னா நம்ம தான் ஜோசப் விஜய்னு சொல்லி கொஞ்ச நாளாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோமே தவிர்த்து விஜயை வந்துட்டு யாருமே கிறிஸ்டியனாக ஆக்கலை. அவரை வந்துட்டு ஒரு தமிழரா, ஒரு பாப்புலர் நோன் ஃபிகராக தான் மக்கள் பார்க்குறாங்க. இந்த ஓட்டு விழுந்தது கூட வந்துட்டு விஜய்க்கு கிறிஸ்டியனுங்கிறதுக்காக கிடையாது. விஜய்ங்கிற நடிகரை எங்களுக்கு பிடிக்கும், அவரை நாங்கள் வந்துட்டு தலைவராக ஏற்றுக்க ரெடியாக இருக்கோம்னு விழுந்த ஓட்டு தான். அப்படித்தான் இதை நம்ம பார்க்குறோமே தவிர்த்து
இந்த நம்பிக்கை முதல்ல விஜய்க்கே இல்லை. ஒரு சின்ன ஒரு கலக்கம் இருந்ததுனால விஜயே வந்துட்டு திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும் நிற்கிறாரு. ஏன் திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும் நிற்கிறாரு? அதிகமாக கிறிஸ்தவர்கள் வாக்கு உள்ள ஏரியா அது. ஸோ அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, நம்மள மக்கள் அட்லீஸ்ட் கிறிஸ்டியன் நினைச்சாவது ஓட்டு போட்டுட்டுவாங்க போல இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு கலக்கத்தில் தான் அவர் நிற்கிறார். ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, நான் உனக்கு கிறிஸ்டியனா நினைக்கல, நீ ஒரு தமிழன், நீ முத வந்துட்டு ஒரு எளிய வீட்டு பிள்ளையிலேருந்து ஒருத்தன் வரான். இப்போ சீமான் சொல்ற மாதிரி ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ண ஒரு நடிகன் இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்கா, நான் உன தலைவனாக ஏற்றுக்கிறேன், அதனால உனக்கு ஓட்டு போடுறேன்னு மக்கள் போடுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு கரிஸ்மெட்டிக் சாம். இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் மாதிரியான ஆட்கள் மேல இல்லை. ஏன்னா அவர் மேல ஒரு ஜாதிய பிம்பம் உழுவுது. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, இவர் வந்துட்டு கவுண்டர் சமூகம். அப்ப அந்த சமூகத்துக்குன்னு சில டிமாண்ட்ஸ் இருக்கு. அந்த இப்போ ஜெயலலிதா அவர்களே வந்துட்டு நம்ம ஆட்சியில எல்லாருமே வச்சிருந்தா கூட ஒரு பார்ப்பனிய பெண் அப்படின்னு சொல்லி யாருமே அவங்களை அவ்வளவு ஈஸியா எல்லாம் பார்க்கல. எதிர்கட்சியில வேணா மற்ற எல்லாரும் வந்துட்டு அவங்கள போட்டு திட்டிக்கிட்டு இருக்கலாம், இவங்க இந்த சமூகம் அந்த சமூகம்னு. மக்கள் அவங்கள அப்படி பார்க்கவே இல்லை. பார்க்காததுனால தான் அவங்களுக்கு வாக்கு செலுத்திட்டு இருந்தாங்க, அவங்கள தலைவியா கடைசி வரைக்கும் ஏத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா எடப்பாடி அவர்கள் அப்படி பார்க்கல. அவரை ஒரு சமூகத்தின் பார்வையில ஒரு சமூகத்தினுடைய தலைவரா, இந்த கூட்டத்துக்கு மட்டும்தான் இவர் அதிகமா வேலை பார்ப்பாருங்கிற இந்த ஒரு இமேஜ், இந்த ஒரு பிம்பம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா எடப்பாடி அவர்கள் மேல இருக்கு. அதனால தான் அவரை ரொம்ப காலத்துக்குலாம் நீங்க வந்துட்டு சிஎம் வச்சுக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அது வரமா சாபமான்னு தெரியல, ஆனா ஒரு ஜாதிய ஒரு மத அடையாளத்தோடு இருக்கக்கூடிய யாரையுமே இங்க சிஎம்மா ஏத்துக்காது. இப்ப திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, ஒரு பறையர் சமூகத்திலிருந்தோ ஒரு இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து வந்துட்டு ஒரு சிஎம் வந்துடக்கூடாதா அப்படின்னு. அவ்வளவு சாத்தியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். ஏன்னா நீங்க எப்போ வந்துட்டு உங்களுடைய சமூகத்தை காட்டி நான் இந்த சமூகம் தான், இந்த சமூகத்துல இருக்கிற எனக்கு ஒரு ஓட்டு போட மாட்டீங்களா, இல்ல வந்துட்டு எனக்கு நீங்க சிஎம் பதவி தர மாட்டீங்களான்னா ஓட்டு போடுவாங்க, சிஎம் பிரச்சனையா தான். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த இப்போ விஜயும் வந்துட்டு நான் ஒரு கிறிஸ்தவ வீட்டு எளிய பையன், என்ன நீங்க சிஎம் ஆக்குங்கன்னா நிச்சயமா ஆயிருக்க மாட்டாரு, வாய்ப்பே இல்லை. அவரு தன்னை வந்துட்டு ராஜாம்பரன் நாட்கள் இவர் ஜோசப் விஜய்னு சொன்னதுனால அவருடைய அடையாளத்தை காட்ட ராமானா ஜோசப் விஜய் தானே அவர். ஆனா எந்த இடத்துலையுமே தன்னை வந்துட்டு ஒரு கிறிஸ்தவனாக வந்துட்டு அவர் காட்டிக்கவே இல்லை. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ உங்க சமூகத்தையோ உங்க மதத்தையோ நீங்க தூக்கி பிடிச்சுக்கிட்டு சிஎம்மா வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜை காட்டினீங்கன்னா தமிழ்நாட்டில் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ரொம்ப பொறுமையா வந்து உங்க கருத்துக்களை சொன்னீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.